உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தரிப்பதற்கு எளிமையா கருத்தரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஒன்று சிறு வயதிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே விந்து பைகள் அதனுடைய இடத்துல இருக்கான்னு செக் பண்ணிடணும். விந்து பைகள் 100ல் 1 2 பேருக்கு கீழே இறங்காது, வயிற்றுல ஏதாவது இருக்கும். அப்படி இருந்தால் அதை கண்டறிந்து அறுவை சிகிச்சை செய்தாவது அதை கீழே இறக்கி வச்சிடணும். லேட்டாக கண்டுபிடிச்சோன்னா அந்த விந்து பைகள் விந்து உற்பத்தி பண்ணாது. அதே மாதிரி கரெக்டாக தடுப்பூசிகள் போடணும். எம்எம்ஆர் வேக்சின்லாம் ஒழுங்காக போடணும். பிற்காலத்தில் ஒரு குழந்தை 13-14 வயசு வரும்போது மம்ஸ் நோய் தாக்கும்போது விந்து பைகளை தாக்கி விந்து உற்பத்தியாவோட செல்களை அழிச்சிரும். அதே மாதிரி குழந்தைகள் வளரும்போது கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறாங்கன்னா கார்டு போட்டுட்டு விளையாடணும். விந்து பைகள் அடிபடாமல் பார்த்துக்கணும். சிலர் விந்து பைகள் திருகப்படும். அப்படி ஏதாவது ஆனால் உடனடியாக அவங்க மருத்துவரை பார்க்கணும். அதை திரும்பி திருகிப்பட்டு இருக்கக்கூடிய விந்து பைகளை மறுபடியும் நார்மலாக்கி மருத்துவர்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணலைன்னா அந்த விந்து பைகள் டேமேஜ் ஆயிரும், விந்து உற்பத்தி இருக்காது. தேவையற்ற பாலியல் உறவுகளில் ஈடுபடக்கூடாது. சுயன்மம் பண்ணிக்கலாம். தேவையற்ற பாலியல் உறவுகளில் ஈடுபட்டாங்கன்னா அந்த விந்து குழாய்களில் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்பெல்லாம் நிறைய இந்த மசாஜ் பார்லர் போகிறாங்க. வெளியே ஒரு பார்ட்டியில் தெரியாத பெண்ணோட உறவு வைத்து கொள்வது, பால்வினை நோய்களோட வர்றவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதில் சீலோடு வரும், ஆணுறுப்புலேருந்து சீல் வந்துக்கிட்டு இருக்கும். இவர்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த விந்து குழாய் அடைபட்டுரும். பெண்களுக்கு கருக்குழாய் அடைபடும். கிளாமைடியா நோய் தான் இந்தியாவில் பெண்களுக்கு கருக்குழாயை டேமேஜ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு நோய். அது வர்றது இருக்கிறதே அந்த பெண்களுக்கு பல பேருக்கு தெரியாது. கேஷுவலாக அவங்க வாட்டு செக்ஸ் பண்ணுவாங்க. கிளாமைடியா நோய் கருக்குழாயை அடைச்சிக்கும். ஆண்களுக்கு கிளாமைடியா நோய் விந்து குழாயை அடைக்கலாம், கொனோரியா அடைக்கலாம், பல்வேறு நோய்கள், பால்வினை நோய்கள் எல்லாமே பாதிக்கலாம். ஸோ ஆரோக்கியமாக நீங்கள் வளரும் போதே ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கணும். கல்யாணம் ஒரு பருவத்தையே பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா 20லேருந்து 25 வயதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுறது நல்லது. ஆணுக்கும் ஒரு 25லேருந்து 30க்குள்ளே கல்யாணத்தை பண்ணி குழந்தைகள் பெற்றுவது நல்லது. வயது ரொம்ப தள்ளிக்கிட்டு போக போக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு குறைந்து கொண்டு இருக்கும். ஒரு பெண் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு 13 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். அந்த பெண் 13 வயது அடையும் போது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியே வந்தாலும் 300-400 கருமுட்டைகள் காணாமல் போயிடும். வயதாக ஆக அந்த பெண்ணுடைய கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பெண் ஒரு 30 வயதுக்கு மேலே திருமணம் பண்ணாங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைந்துடும். அதனால் ஒரு 19க்கு முன்னால் கல்யாணம் பண்ணக்கூடாது. உலக சுகாதார நிறுவனம் அதில் தெளிவாக இருக்காங்க. 19 வயதிற்கு உள்ள கல்யாணம் ஆகி கர்ப்பமாகக்கூடாது. டீனேஜ் அது. ஸோ 20ல் கல்யாணம் பண்ணி 25 அந்த ரேஞ்சில் 2 குழந்தை பெற்றுக்கணும். அதுதான் ஐடியல். பருவத்தையே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை, சில நேரம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் லேட் ஆகுது கல்யாணம், படிக்கிறாங்க, முக்கியமான படிப்புகள் போகுது, ரைட், அதெல்லாம் கரெக்ட். அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னும் தள்ளி போட்டு நான் மேனேஜர் ஆகணும், முக்கிய ப்ரொமோஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இன்னும் தள்ளி போட்டு 30-35ன்னு தள்ளி போனாங்கன்னா ஆபத்தானது. சரி, எப்போ அவங்க டாக்டரை பார்க்கணும்? ஒரு 35 வயதுக்குள்ள பெண்ணுடைய வயதிற்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ரெகுலராக செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் 4 முறைக்கு மேலே செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிங்கன்னா 17%. செக்ஸ் நிறைய பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். நீங்கள் 1 வருடம் செக்ஸ் பண்ணியும் உடலுறவில் ஈடுபட்டும் கருத்தரிக்கலைன்னா 1 வருடம் முடிவில் சாதாரண தம்பதிகள் மருத்துவரை பார்க்கணும். ஒரு
35 வயதிற்கு பின்னால கல்யாணம் பண்ண ஒரு பெண் எப்போ மருத்துவரை பார்க்கணும்? 6 மாசத்துலேயே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, கருமுட்டைகள் நிறைய குறைஞ்சு போயிருக்கும். அப்போ உடனடியாக நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து 6 மாசத்துல பார்த்து சிகிச்சையை ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வயது ரொம்ப போகக்கூடாது. இல்லை ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேயே சில விஷயங்கள் தெரியும். ஒரு ஆணுக்கு விந்து பை திருகப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 20, 18, 20 இல்லை பிசிஓடி இருக்கிறது தெரியும். மாதவிலக்கு இரகுலராக வருது, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படியும் தெரிந்திருந்தா நீங்கள் கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே டாக்டர் பார்த்தணும். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் 1 வருடம் கழித்து பார்க்கணும். பிரச்சனை இருந்தால் நீங்கள் 6 மாதத்துலேயே மருத்துவரை பார்க்கணும். நிறைய பேர் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, மருத்துவரை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு எல்லா வசதியும் உள்ள நல்ல ஒரு அனுபவம் உள்ள எல்லா வசதிகளும் அங்கே இருக்கணும். அந்த மாதிரியான மருத்துவமனை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் என்ன பொதுவாக எப்படி ட்ரீட்மெண்ட் போவாங்கன்னா, நான் மருந்துகள் டாக்டரை பார்த்து மருந்துகள் சாப்பிட்டு கன்சீவ் ஆகிடணும் அப்படின்னு அவங்க ஒரு உறுதி எடுத்துக்குவாங்க. அது தவறானது. ஏன் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாமளே ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் தவறு. இப்போது நம்ம வெளியே இந்த ரூமுக்கு வெளியே ஒரு எதிரி இருக்கார், நம்ம ஒரு குச்சி எடுத்துகிட்டு இதை வச்சு தான் நான் சண்டை போடுறேன், நாம் இங்கே தெளிவாக முடிவெடுக்கிறது அபத்தம். ஏன்னா அவர் என்ன கையில் வச்சுருக்காரு? அவர் துப்பாக்கி வச்சுருந்தாங்கன்னா குச்சி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போது சிச்சுவேஷன் காங்க்ரீட்டாக என்னன்னு தெரியாமல் காங்க்ரீட்டாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. அப்போ உலக சுகாதார நிறுவனம் தான் இதில் நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறவங்க. அப்போ என்ன அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க? அவங்க தான் 800 கோடி மக்கள் ஆய்வுகள் பண்ணி என்ன கொடுக்குறாங்கன்னா, 85% பேர் இயல்பாக கருத்தரிச்சிடுறாங்க. மீதம் 15 பேர் தான் கருத்தரிக்கிறது இல்லை. இதில் 6லேருந்து 7% பேர் மருந்து மாத்திரைகள், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கருமுட்டை வெடித்து வளர்கிறதுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸை தடுக்கிறதுக்கு, தைராய்டை சரி பண்ணுறதுக்கு பெண்களுக்கு மருந்து மாத்திரைகள் பெருமளவுக்கு உதவியாக இருக்கும். மருந்து மாத்திரைகளில் ஒரு 6-7% பேர் கருத்தரிச்சுப்பாங்க. ஆனால் அதோடு நின்றுட்டு இன்னொரு டாக்டர் போய் பார்ப்பாங்க. இப்படி டாக்டர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போயிடணும். ஒரு லெவலில் அது சரியாகலைன்னா அடுத்த லெவலில் போகணும். ஐயுஐ ஒரு 6 ஐயுஐ ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணணும். இதில் ஒரு 6லேருந்து 7% கருத்தரிச்சிருவாங்க தம்பதிகள். இது எல்லாம் பண்ணியும் கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்த லெவல் போகணும். அவங்க ஐவிஎஃப், இக்ஸி, இப்படி நிறைய கருத்தரிப்பு முறைகள் இதுக்கு மேலேயும் இருக்குது. இல்லை அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கவங்க பிஜிடி, நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் அவங்க கருத்தரிக்க முடியும். அதனால் இந்த உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம நடக்கணும். இது பற்றி நம்ம பேசலாம் டாக்டரோட. நமக்கு சில நேரம் வழிகாட்டுதல் தெரியாது. அப்போ நம்ம இதை பற்றி டாக்டரோட பேசணும். எடுத்தோடனே ஒரு டாக்டர் ஐவிஎஃப் பண்ணணும்னு சொல்கிறாரு, அப்படி போயிடலாமா? இல்லை. நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, போகிறீங்க, போன உடனே 2 சிட்டிங் கொஞ்ச நாளில் டாக்டர் ஒரு ஐவிஎஃப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய தொகை எடுத்தோடனே டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு குழப்பமாக இருக்குது. நீங்கள் சந்தேகம் இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னா போகலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குன்னா அதே அளவுக்கு படித்த, அதே அளவுக்கு அந்த லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபர்டிலிட்டி சென்டர், குழந்தையின்மை சிகிச்சை மையம் போயிட்டு அந்த மருத்துவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்லாம் காட்டி செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம். நான் இந்த கண்டிஷனுக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நார்மலாக மருந்து மாத்திரைகளை ட்ரை பண்ணுறது, அப்புறம் ஐயுஐ பண்ணுறது, அடுத்து ஐவிஎஃப் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்கலாம். சில பேருக்கு உண்மையிலேயே தேவைப்படும். ஏன்னா ஒரு விந்தணுக்களே இல்லை மிக மிக குறைவாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு தேவைப்படலாம். அவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. விந்தணுக்களே இல்லை, மிக குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்மோன்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. விந்து பைகள் நல்லா இருக்குது, ஹார்மோன் குறைபாடு இருந்தால் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா
ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகள் வந்து 110 நாள் கொடுக்க சொல்கிறாங்க உலக சுகாதார நிறுவனம். கிளீவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடந்தது. 110 நாள் இந்த மாத்திரைகள் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இந்த அணுக்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 60-70% பேருக்கு அணுக்கள் இம்ப்ரூவ் ஆகுது, அதிகமாகுது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சரியாகலை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஐயுஐ போகணும். ஐயுஐயில் சரியாகலைன்னா அடுத்த கட்டம் ஐவிஎஃப் போகணும். அப்போ இந்த விஞ்ஞானபூர்வமான இந்த ஸ்டெப்பாக போகிற ட்ரீட்மெண்ட்டு போகணும். விஞ்ஞானபூர்வமான நமக்கு தெரியாது எது சரின்னு. அப்போது நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம், எளிமையாக இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு நான் என்ன முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும், நாங்கள் என்ன பண்ணணும் டாக்டர்னு கேள்வியை நேரடியாகவே கேட்கலாம். நாங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு இருக்கிற சூழலுக்கு கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மருத்துவர்கள் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற நவீன மருத்துவ முறைகளில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க குழந்தை பேர் பெற முடியும்.